نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبد الله ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் இறுதி நாட்களிலே கண்ணியமான ஜும்ஆவில் புனிதமான அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய வீட்டிலே ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம். நம்முடைய இறுதி மூச்சு வரை மார்க்கத்தை சிறந்த முறையில் பின்பற்றி வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்கி வழிபடுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மஸ்ஜிதுகளை தந்திருக்கின்றார். அந்த மஸ்ஜிதுகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே குறிப்பிடுகின்றார். குறிப்பாக சூரா அல் ஜின் என்ற அத்தியாயத்துடைய வசனங்களிலே அல்லாஹ் தஆலா பதிவு செய்யும் பொழுது وَأَنَّ الْمَسَاجِدَ لِلَّهِ فَلَا تَدْعُوا مَعَ اللَّهِ أَحَدًا என்று அல்லாஹ் சொல்கிறார். மஸ்ஜிதுகள் அனைத்துமே அல்லாஹ்விற்குரியது, அல்லாஹுடன் சேர்ந்து பிறரை அழைக்காதீர்கள், அல்லாஹ்விற்கு இணை வைக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். அந்த மஸ்ஜிதை நாம் நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வீட்டை நம்முடைய வீட்டை விட அல்லாஹ்வுடைய வீட்டை நேசிக்கக்கூடியவர்களாக நம்முடைய உள்ளத்தை ஆக்க வேண்டும், தயார்படுத்த வேண்டும். சகோதரர்களே, நம்முடைய வீட்டை நேசிப்பதை விட அல்லாஹ்வுடைய வீட்டை நேசிக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். நம்முடைய உள்ளத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டுக்கென்று எந்த சிறப்பும் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சிறப்புகளை நமக்கு கற்றுத்தந்தார். கண்ணியமான நபிமார்கள் அல்லாஹ்வுடைய வீட்டை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார். கண்ணியமான சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய வீட்டை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார். சொல்ல வேண்டும் என்றால் நபிமார்கள் வாழ்ந்ததே பள்ளிவாசலில் தான். நபிமார்கள் வாழ்ந்ததே பள்ளிவாசலில் தான்.
நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தது பைத்துல் முக்கத்தஸ் பள்ளிவாசலில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்ததும் பைத்துல் முக்கத்தஸ், பாலஸ்தீனத்தில் உள்ள பைத்துல் முக்கத்தஸ் பள்ளிவாசலில் தான் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கையே அங்குதான் இருந்தது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு தெரியும், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் கர்ப்பமாக இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ செய்கின்றார்கள். சூரா ஆல் இம்ரானிலே அல்லாஹ் தஆலா இதை பதிவு செய்கிறார். இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி இன்னக அன்த ஸமீஉல் அலீம். அல்லாஹ்வே, இந்த குழந்தை பிறந்து விட்டதென்றால் இந்த குழந்தையை உன்னுடைய தீனுக்காக நான் கொடுத்து விடுகிறேன். உன்னுடைய மார்க்க பணியை செய்வதற்காக, தீனுக்காக நான் வக்ஃப் செய்து விடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே நியத்து வைத்து விடுகிறார்கள். பிறந்ததோ பெண் குழந்தை. அந்த குழந்தையை அல்லாஹ்விற்காக என்று நியத்து வைத்து விட்டோம் என்ற ஒரே காரணத்திற்காக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பைத்துல் முக்கத்தஸ் பள்ளிவாசலிலே ஒப்படைத்து விடுகிறார்கள். அவர்களுடைய பாதுகாவலராக, அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வகஃபலஹா ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு முறை மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மெஹராபுக்கு வந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இன்றும் அந்த மெஹராபுகள்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மெஹராபுகள் இன்றும் இருக்கிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மெஹராபுக்கு வந்து உங்களுக்கு என்ன உணவு வேண்டும் என்று கேட்பதற்காக உள்ளே வந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுற்றி பல வகையான உணவுகள் எல்லாம் வைக்கப்பட்டு இருப்பதை பார்க்கிறார்கள். பார்த்து கேட்கிறார்கள், காலத் யா மரியம் அன்னா லகி ஹாதா, இவ்வளவு உணவுகள் உங்களுக்கு மத்தியிலே வைக்கப்பட்டிருக்கின்றதே, எங்கிருந்து என்று கேட்டார்கள். அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், காலத் ஹுவ மின் இன்டில்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது என்பதாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை அதே ஆல் இம்ரானிலே அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார். அவர்கள் சொன்னார்கள், காலத் ஹுவ மின் இன்டில்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது என்று பதிவு செய்கிறார். அந்த அளவிற்கு அன்பிற்குரியவர்களே, நபிமார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் தன்னுடைய வீட்டை விட அல்லாஹ்வுடைய வீட்டை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய வீட்டை அதிகமாக நேசித்தால்தான் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும், இறையச்சம் அதிகரிக்கும், இஸ்லாமிய சிந்தனைகள் வரும், அல்லாஹ்வின் மீது பாசம் அதிகரிக்கும். கொஞ்சம் வீட்டில் சும்மா உட்கார்ந்து அப்படியே யோசிச்சு பாருங்க, அது வாங்க வேண்டும் இது வாங்க வேண்டும் என்று துனியாவுடைய மோகத்தை உள்ளத்தில் ஷைத்தான் அள்ளி வீசி விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்திலே மக்காவில் வாழ்ந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான கஅபத்துல்லாஹ்விற்கு அருகில்தான் தன்னுடைய நேரத்தை அதிகமாக கழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வியாபாரம் இல்லையா? அல்லாஹ்வின் ரசூல் அவர்களுக்கு வீடுகள் இல்லையா? குடும்பங்கள் இல்லையா? எல்லாம் இருந்தது. ஆனால் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய தொடர்பையும் உறவையும் அதிகப்படுத்தினார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனையோ வரலாறுகள். கஅபத்துல்லாஹ்வை அவ்வளவு நேசித்தார்கள். கஅபத்துல்லாஹ்விற்கு அருகில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அமரக்கூடியவர்களாக இருந்தார்கள். உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்வார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆரம்ப காலகட்டத்திலே கொலை செய்வதற்காக வாக்களித்து வந்த நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் பொழுது கஅபத்துல்லாஹ்விற்கு அருகிலே நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். அந்த தொழுகையிலே சூரா அல் ஹாக்கா மல் ஹாக்கா வமா அதுராக மல் ஹாக்கா என்ற அத்தியாயத்தை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அந்த அத்தியாயத்தை நான் கேட்டேன் என்பதாக உமர் அல் ஃபாரூக் உமர் அல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வார்த்தையை பதிவு செய்கிறார்கள். இரண்டாவதாக, மக்காவிற்குள் ஒரு கவிஞர் நுழைகிறார். அந்த கவிஞரிடத்திலே மக்காவுடைய பார்டரிலே வைத்து சொல்லப்படுகிறது, இங்கே முஹம்மது என்று ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் இஸ்லாத்தை ஈமானை எல்லாமோ பேசுகிறார், அவரை பார்த்தால் நீங்கள் செவிமடுத்து விடாதீர்கள், உங்களிடத்தில் ஏதேனும் பேச வந்தால் செவிமடுத்து விடாதீர்கள், உங்களை பார்த்து சந்திக்க வந்தால் அவரை பார்த்து சந்தித்து விடாதீர்கள் என்றெல்லாம் சொல்லி குறைஷிகள் மக்காவிற்குள் அனுப்புகிறார்கள். இந்த கவிஞரோ அன்றைய காலத்தில் எல்லா மக்களும் கஅபத்துல்லாவை தவாஃப் செய்து வந்தார்கள்.
இந்த கவிஞர் அப்படியே தவாஃப் பண்ணிட்டு அப்படியே பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபத்துல்லாஹ்க்கு கீழே உட்கார்ந்துட்டு குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபத்துல்லாஹ்வை எவ்வளவு நேசித்தார்கள் என்பதற்குண்டான அடையாளமாக இஸ்லாம் நமக்கு பதிவு செய்கின்றது. சகோதரர்களே, அந்த கவிஞர் தவாஃப் செய்து வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே வரும் பொழுது மெதுவாக அப்படியே நடந்து போவார். எதுக்கு அப்படின்னா, இவர் என்ன ஓதுகிறார் என்று கேட்பதற்காக. ஏனென்றால் அவரும் ஒரு கவிஞர் தானே, என்ன ஓதுகிறார் என்று தெரிந்து கொள்வதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கிட்ட வரும்பொழுது மெதுவாக நடந்து செல்வார். மற்ற இடங்களிலே வேகமாக வந்து விடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே வரும் பொழுது நிதானமாக என்ன ஓதுகிறார் என்று கேட்பதற்காக நிதானமாக நடந்து வருவார். ஒரு கட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே அமர்ந்து விடுகிறார் அந்த கவிஞர். அமர்ந்து விட்டு கேட்டார், மஸ்முக், உங்களுடைய பெயர் என்ன? உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்மி முஹம்மத், என்னுடைய பெயர் தான் முஹம்மது என்று சொன்ன உடனே அந்த கவிஞர் சொன்னார், நீங்கள் ஓதிய வார்த்தையெல்லாம் நான் கேட்டேன், நீங்கள் தான் முஹம்மதா, நீங்கள் ஓதிய வார்த்தையை நான் கேட்டேன், இதை நான் சாட்சி கூறுகிறேன் என்று கூறிவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா ஷஹாதாவை கூறிவிட்டு மக்காவிலிருந்து வெளியேறிவிட்டார். குறைஷிகளை பார்த்து சொன்னார், இந்த முஹம்மதை பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம், செவிமடுக்க வேண்டாம் என்று சொன்னீர்களோ, அந்த முஹம்மது அவர்களை நான் பார்த்தேன். அவர்கள் ஓதிய குர்ஆனுடைய கலாமுல்லாஹ்வின் சப்தத்தையும் நான் கேட்டேன். அவர்கள் அல்லாஹ்வின் ரசூல் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, அல்லாஹ்வை தவிர இறைவன் யாரும் இல்லை என்பதிலும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். என்னுடைய நாட்டு மக்களிடத்திலே நான் சென்று இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய செல்கிறேன் என்பதாக கூறிவிட்டு அந்த கவிஞர் மக்காவிலிருந்து வெளியேறினார். அந்த அளவிற்கு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வீட்டை, மஸ்ஜிதை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார். எந்த அளவிற்கு என்றால், புனிதமான மக்கா நகரத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளால் விரட்டப்பட்ட அந்த நேரம், இறுதியாக அதாவது மக்காவிலிருந்து கிளம்பக்கூடிய அந்த இறுதியான அந்த நேரத்திலே சஃபாவுடைய மலைக்கு மேலாக ஏறி கஅபத்துல்லாவை பார்த்து அழுகிறார்கள். அழுதுவிட்டு சொன்னார்கள், கஅபாவே, இந்த குறைஷிகள் மட்டும் என்னை விரட்டவில்லை என்றால், குறைஷிகள் மட்டும் என்னை விரட்டவில்லை என்றால் உன்னை விட்டு நான் பிரிந்திருக்கவே மாட்டேன் என்றார். எவ்வளவு பாசம் பாருங்கள், எவ்வளவு நேசம். சஃபாவுடைய மலைக்கு மேலே ஏறி நின்று கஅபத்துல்லாவை பார்க்கிறார்கள், பார்த்து பேசுகிறார்கள். புனித கஅபத்துல்லாவிடத்திலே பேசுகிறார்கள், கஅபாவே, இந்த குறைஷிகள் மட்டும் என்னை விரட்டவில்லை என்றால் உன்னை விட்டு நான் பிரிந்திருக்க மாட்டேன் என்றார். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வீட்டை நேசித்தார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. எத்தனை மக்களுக்கு ஹஜ்ஜி கடமையாக இருந்தும் கூட அந்த கடமையை வேணுமென்றே புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வீடு, இடம், அது இதுன்னு துன்யா துன்யா துன்யான்னு சொல்லி அடுத்த வருஷம் பின்ன பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய கடமையை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த வருஷம் இன்னும் இந்த செகண்ட் நமக்கு என்ன கேரண்டி இருக்கு? யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கைக்கு. அல்லாஹ் தஆலா அந்த புனிதமான நகரத்தை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, இன்ன அவ்வல பைத் உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன். அல்லாஹ் சொல்கிறார், உலகத்திலேயே முதல் மஸ்ஜித் மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹரம். நிறுத்தவில்லை அல்லாஹ் தஆலா, மீண்டும் சொல்கிறான், லல்லதி பிபக்கத முபாரக்கன், லல்லதி பிபக்கத முபாரக்கன். அந்த மஸ்ஜித் இருக்கிறது, அது ஒரு பரக்கத்து பொருந்தியது என்று அல்லாஹ் சொல்கிறான். சாதாரண மஸ்ஜித் இல்லை. லல்லதி பிபக்கத முபாரக், அந்த மஸ்ஜித் இருக்கிறது ஒரு பரக்கத்து பொருந்தியது. அமெரிக்காவுடைய ஆய்வின் அடிப்படையிலே, இந்தியாவுடைய ஆய்வு கிடையாது, அமெரிக்காவுடைய ஆய்வின் அடிப்படையில் சமீபத்தில் ஒரு ஆய்வு எடுக்கிறாங்க. விமானங்கள் எந்த நாட்டை நோக்கி பறந்து கொண்டே இருக்கிறது என்று அந்த ஆய்விலே பதிவு செய்கிறார்கள். 24 மணி நேரம் விமானம் பறக்கிறது என்றால் ஜித்தாவை நோக்கி மட்டும், இரண்டாவது மதீனாவை நோக்கி மட்டும். உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது. ஜப்பான், சைனா, அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியா எங்கேயுமே கிடையாது. ஒன்று ஜித்தா, இல்லை என்றால் மதீனா. அதற்கு பிறகுதான் அமெரிக்கா, லண்டன், பாரிஸ் நாட்டுக்கெல்லாம் விமானம் பறக்கிறது. யாருடைய ஆய்வு? அமெரிக்காவுடைய ஆய்வு. அந்த ஆய்வை அவர்கள் மறைக்கவும் இல்லை, அதை வெளிப்படுத்தி விட்டார்கள். இறுதியாக அதிலே பதிவு செய்கிறார்கள், இந்த கஅபத்துல்லாஹ்ல ஏதோ ஒரு வசீகரம் இருக்கிறது, இந்த கஅபத்துல்லா கிட்ட ஏதேனும் ஒரு வசீகரம் இருக்கிறது. ஆகவே தான் எப்போது மக்கள் இங்கே ஒன்று கூடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த இடம் காலியாக இருந்தது கிடையாது.
ஆகவே எத்தனையோ இஸ்லாத்தை ஏற்ற மக்கள் நம்ம ஊர்களில் இருக்கட்டும் அல்லது பிற நாடுகளிலே இருக்கட்டும், இஸ்லாத்தை ஏற்றவுடனேயே அவர்கள் செய்கின்ற முதல் காரியம் என்ன? உடனே மக்காவிற்கு அந்த காலத்தின் சூழ்நிலை என்ன? ஹஜ்ஜா உடனே கிளம்பி விடுகிறார்கள், உம்ராவா உடனேயே கிளம்பி விடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்க வேண்டும் என்று. ஆனால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசை ஏன் அது நடைமுறையில் வருவதில்லை? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. ஒரு இடம் வாங்க வேண்டும் என்றால் அதற்குண்டான முயற்சியை செய்கின்றோம், ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றால் அதற்குண்டான முயற்சி செய்கிறோம், ஒரு வாகனம், ஒரு கார், ஒரு மொபைல் போன் வாங்க வேண்டும் என்றால் அதற்குண்டான முயற்சி எல்லாம் இருக்கிறது. ஆனால் புனித வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, அதற்குண்டான முயற்சிகள் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அந்த புனிதமான கஅபத்துல்லாவை விரும்பினார்கள். மதீனாவிற்கு சென்ற அந்த நேரத்தில் கூட என்னுடைய வீட்டை பள்ளிவாசல்லையே அமைத்திடுங்கள் என்றார்கள். அதுதானே அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது உண்டான நேசம், அல்லாஹ்வுடைய வீட்டின் மீது உண்டான நேசம். என்னுடைய வீட்டை பள்ளிவாசலிலேயே அமைத்திடுங்கள் என்றார்கள். அடுத்து இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீடு மஸ்ஜிது நபவிக்குள் தான் இருக்கிறது. ரொம்ப இல்லையா? மஸ்ஜிது நபவிக்குள் தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வீட்டை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனுஷனுக்கு கொஞ்சம் மன அமைதி வேணும், மன நிம்மதி வேண்டும். இது எங்க கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் கிடைக்குமா? டூருக்கு போற கிடைக்குமா? சொந்தக்கார வீட்டில் கிடைக்குமா? ஏதேனும் ஹோட்டல்ல கிடைக்குமா? எங்கேயும் கிடைக்காது. மன அமைதி கிடைக்கின்ற ஒரே இடம் அல்லாஹ்வுடைய வீடு மட்டும்தான். அல்லாஹ்வுடைய வீடு மட்டும்தான். மன அமைதி, மன நிம்மதி அனைத்துமே நிறைக்கக்கூடிய ஒரு இடம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் தான். ஆகவே தான் அல்லாஹ் சொல்கிறான், அலா தெரிந்து கொள்ளுங்கள். அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கும் போதே அதை பதிவு செய்கிறான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக மட்டும்தான், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலம் மட்டும்தான் உங்களுடைய உள்ளம் அமைதி பெறுகின்றது, நிம்மதி பெறுகின்றது, சக்கீனத்தை அடைகிறது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். சகோதரர்களே, சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வீட்டை நேசித்தார்கள் என்று நமக்கு தெரியும். அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள், அப்படித்தானே? அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, வியாபாரம் இருக்குது, சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் எங்கே தன்னுடைய நேரத்தை அதிகமாக கழிப்பார்கள்? மஸ்ஜிது நபவியிலே. அஸ்ஹாபு சுஃபா, 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இன்றும் அந்த திட்டு இருக்கிறதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அன்றிலிருந்து இன்று வரை அந்த திட்டு அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கேயே உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்? அல்லாஹ்வின் மீது உண்டான நேசம், மஸ்ஜிதின் மீது உண்டான நேசம், அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான நேசம். வெளியே போவாங்க, வீட்டுக்கு போவாங்க, வேலை முடிந்ததா நேர பஜாருக்கு போவாங்க, வேலை முடிந்ததா, வியாபாரம் முடிந்ததா, எங்கே இருக்க மாட்டாங்க, ஓடோடி வந்து விடுவார்கள், ஓடோடி வந்து விடுவார்கள். எதை நோக்கி? எங்கே? மஸ்ஜிது நபவி, அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி. ஏனென்றால் சகோதரர்களே, மஸ்ஜிதுடன் தொடர்பிலே நாம் இருந்தோம் என்றால் இஸ்லாம் பல சிறப்புகளை நமக்கு சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இருளிலே மஸ்ஜிதை நோக்கி வருவார்களோ, இருளிலே வருவார்களோ, குறிப்பா ஐஷா ஃபஜருக்கு மஸ்ஜிதை நோக்கி வருவார்களோ, நாளை வெளிச்சத்திலே அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்றார். நாளை வெளிச்சத்திலே அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்றார். துனியாவிலே யார் மஸ்ஜிதுடன் தொடர்பு வைத்திருந்தார்களோ, ஐவேளை தொழுகைக்கும் மஸ்ஜிதுடன் தொடர்பில் இருந்தார்களோ, அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வர்ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மஸாஜித். யாருடைய உள்ளம் பள்ளிவாசலோட தொடர்பில் இருக்குமோ, ஜும்மா அல்ல, பெருநாள் மட்டுமல்ல, ஐவேளை தொழுகைக்காக. இதில் பல சிறப்புகள் இருக்கு. இந்த வார்த்தைக்கு பல சிறப்புகளை நாம் பார்க்க முடியும். யார் மஸ்ஜிதுடன் தொடர்பில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அர்ஷுடைய நிழல் உண்டு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கெல்லாம் தெரியும், அப்படிதானே? ஒரு ஜானுக்கு மேலே சூரியனை கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா நிறுத்தி விடுவான். என்ன வெயிலாக இருக்கும் யோசித்து பாருங்கள், தாங்க முடியுமா? அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் 7 சாரார்களுக்கு தன்னுடைய அர்ஷுடைய நிழலை வழங்குகிறான். அதில் ஒருவர் யார் என்றால், ஒரு ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மஸாஜித். யார் பள்ளிவாசலோட தொடர்பிலே இருக்கிறார்கள், தன்னுடைய இதயத்தை ஒரு ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் மஸ்ஜிதுடன் ஈடுபடுத்திக் கொண்டார்களோ, மஸ்ஜிதோடு ஈடுபடுத்திக் கொண்டார்களோ, அவர்களுக்கு அர்ஷுடைய நிழல் உண்டு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அடுத்ததாக சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு ஹதீஸ்
நம்மள்ட்ட உனக்கு பிடிச்ச இடம் எதுன்னு கேட்டால் நம்ம டூருக்கு போன இடத்த சொல்லுவோம், அப்படி தானே? ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா வ அப்கதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. ஊர்களிலே அல்லாஹ்க்கு பிடிச்ச இடம் எது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா. ஊர்களிலேயே அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடம், அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடம். அந்த இடம் நமக்கும் பிடித்தது என்றால் அல்லாஹ் நம்மையும் நேசித்து விடுவான். சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடம் பள்ளிவாசல் என்றார். எந்த இடம்? பள்ளிவாசல் என்றார். ஏனென்றால் பள்ளிவாசலில் நன்மை தவிர எந்த பாவமும் நடக்காது. ஒன்று பயம் நடக்கும், தொழுகை நடக்கும், மதரசா நடக்கும், அதுதானே? நன்மையான காரியங்களை தவிர எதுவுமே நடக்காது. நம்முடைய உள்ளத்திற்கு அமைதி, ஈமானுக்கு சக்கீனத், இறையச்சம் அதிகமாக ஏற்படுகின்ற ஒரு கண்ணியமான வீடு அல்லாஹ்வுடைய இறையெல்லாம். இரண்டாவதாக சொன்னார்கள், ஊர்களில் அல்லாஹ்விற்கு கோபத்தை தரக்கூடிய இடம். அபகத் என்றால் கோபம். ஊர்களிலே அல்லாஹ்விற்கு கோபத்தை தரக்கூடிய இடம் எதுவென்றால் கடை தெருவுதான் என்றார். ஏன்? கடை தெருவில்தான் எல்லா பாவங்களும் நடைபெறுகின்றது. கொலை, கொள்ளை, அநியாயங்கள், அக்கிரமங்கள், பொய்கள், பித்தலாட்டங்கள், விபச்சாரங்கள், கற்பழிப்புகள், வட்டி, திருட்டு என்று எல்லா பாவங்களும் நடைபெறுகின்ற இடம் சூக், பஜார், கடைவீதி. ஆகவே அல்லாஹ்விற்கு கோபத்தை தரக்கூடிய இடம் பஜார் தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். அதனால சஹாபாக்கள் பஜாருக்கு போனாலே லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற திக்ருடனேயே சென்று திக்ருடனே வந்து விடுவார்கள் என்று வரலாறிலே பதிவு செய்யப்படுகிறது. ஏன்? ஷைத்தான் நிறைஞ்சிருக்கக்கூடிய இடம் எது? பஜார். துன்யாவுடைய மோகம், பல பாவங்கள், அதுதானே? சஹாபாக்கள் திக்ருடனேயே சென்று திக்ருடனேயே திரும்பி விடுவார்கள். ஏன்? ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக. ஆனால் நமக்கு இந்த சிந்தனை, கடைவீதியிலே இருந்தால் நேரத்தையே பார்க்க மாட்டோம். ஆனால் மஸ்ஜித் என்று வந்து விட்டால் நேரத்தை பார்த்துட்டே இருப்போம். சும்மா முடிஞ்சிருமா, என்ன டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம், என்ன இவ்வளோ நேரமா மோதிட்டு இருக்கிறாரு, என்ன இது, ஏது என்று நேரத்தை பார்த்து கொண்டே இருப்போம். தனியாக தொழுகை வந்தால் சலாத்துடனே நினைச்சு ஓடி விடுவோம், அப்படிதானே? பார்க்கின்றோம் எவ்வளவு அவசரம். மஸ்ஜிதுக்குள் வந்து விட்டால் செல்லும் வரை எவ்வளவு அவசரத்தை காட்டுகிறோம். இதை கடைவீதிக்கு போனோம் என்றால் நேரத்தையே பார்க்க மாட்டோம். ஏன்? ஷைத்தான் உள்ளே வந்து விடுகிறான், சிந்தனைகள் மாறிவிடுகிறது. ஆகவே அங்கு ஒரு ஷைத்தான் நிம்மதியை போட்டு விடுகிறான் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களுடைய காலத்தில் யார் ஃபஜ்ர் தொழுகைக்கு வரவில்லையோ அவர்களை முனாஃபிக்குடைய அடையாளம் என்று நாங்கள் கண்டுகொள்வோம். சோழ இன்னைக்கு நம்ம பாருங்க, இன்னைக்கு எந்த அளவுக்கு இஸ்லாம் வருதானே? வாட்ஸ்அப்பில் இஸ்லாமிய குரூப்பு, ஃபேஸ்புக் ஆன் பண்ணால் இஸ்லாமு, பள்ளிவாசலுக்கு வந்தால் இஸ்லாமு, தெருவில் நடந்து போன போர்டில் குர்ஆன் ஆயத்து எழுதி இருக்கு, எடுதானே? எல்லாமே இன்னைக்கு இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா கையிலேயே கொடுத்துட்டான். இருந்தாலும் நம்முடைய ஈமான் அதிகரித்திருக்கிறதா? நம்மிடத்திலே தொழுகை அதிகரித்திருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளை மதரசாவிற்கு முறையாக அனுப்புகின்றோமா? எத்தனையோ பெற்றோர்கள் மக்களை மதரசாக்கே அனுப்புறதில்லை. கேட்டால் அவனுக்கு கபடி கோச்சிங்கு, ஃபுட்பால் கோச்சிங்கு, அவனுக்கு கராத்தே கிளாஸுக்கு போயிருக்கிறான், குங்ஃபு கிளாஸுக்கு போயிருக்கிறான், அது இது என்று கூறி துனியாவை கூறி மதரசாக்கே அனுப்புறதில்லை. பார்க்குறோமா இல்லையா? அப்படி அனுப்பாத பிள்ளைகள் உங்களை ஸ்டேஷனுக்கு அழைக்கிறார்கள். பார்க்குறோமா இல்லையா? எத்தனை பெற்றோர்கள் மக்களை மதரசாவிற்கு அனுப்பவில்லையோ அந்த பெற்றோர்கள் எல்லாம் ஸ்டேஷனை சந்திக்கிறார்கள், போலீஸ்காரர்களை சந்திக்கிறார்கள். கஞ்சா பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை என்று சொல்லி. பார்க்கிறோமா இல்லையா? சிறிய பருவத்திலே மதரசாவிற்கு அனுப்ப வேண்டும், ஈமான் உள்ளத்திலே பதிய செய்ய வேண்டும், இறையச்சத்தை பதிக்க செய்ய வேண்டும். அதுதான் அவருடைய காலகட்டங்கள், சரிதானே? அப்ப பதிய வைப்பதுதான் அவருடைய இறுதி வரை அது அவர்களுக்கு அது நிலையாக இருக்கும். சகோதரர்களே, எத்தனை மக்கள் பார்க்கிறோமா இல்லை, குர்ஆனோட எந்த தொடர்பும் இல்லை, சரிதானே? தொழுகையின் மீது எந்த தொடர்பும் இல்லை. ஒன்று முஸ்லீம் ஸ்கூலில் சேர்த்துருந்தால் ஜும்மா கிடைக்கும், லொஹர் அசர் தொழுகலாம். முஸ்லீம் ஸ்கூல்லையும் சேர்த்துறதில்ல. கல்வி கல்வி கல்வி. முஸ்லீம் ஸ்கூலில் என்ன, அவன் காஃபிர் கொடுக்குறான், கிறிஸ்டின் கொடுக்குறான்னு சொல்லி அங்கே போய் ஸ்கூலில் உட்கார வச்சு, சரிதானே? ஈமானும் இல்லை, ஜும்மாவும் இல்லை, தொழுகையும் இல்லை, குர்ஆனும் இல்லை, ஹதீஸும் ஒன்றும் இல்லாதனால உள்ளமெல்லாம் கரை பிடித்து இருக்கின்றது. உள்ளமெல்லாம் கரை பிடித்து இருக்கிறது. ஜும்மாக்கு அனுப்புறதில்லை, தொழுகையும் இல்லை, ஒன்றும் இல்லை, குர்ஆன் கல்வியும் இல்லை. பின் எப்படி உள்ளம் தூய்மை அடையும்? எப்படி ஈமான் வரும்? பின் எப்படி இறையச்சம் வரும்? அதுதானே? அதனால தான் பல வாலிபர்கள் ஹராமான வழியை நோக்கி
செல்கின்ற அவலமான நிலைகள் நம்மால் பார்க்க முடிகின்ற சகோதரர்களே. இதற்கெல்லாம் காரணம் என்ன? மஸ்ஜிதுடன் தொடர்பில்லாததின் விளைவுதான். ஆனால் சஹாபாக்கள் சகோதரர்களே, சஹாபாக்கள் எவ்வளவு ஆசைப்பட்டாங்க தெரியுமா? பள்ளிவாசல் மேலே அல்லாஹ்வுடைய வீட்டின் மீது எவ்வளவு ஆசைப்பட்டார்கள் தெரியுமா? சகோதரர்களே, நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள். நம்முடைய வாழ்க்கையில இஸ்லாம் செயல்பாட்டிலே வர வேண்டும். அதுதான் ஈமான், அதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்பது சும்மா பேசுறது இல்லை. இஸ்லாம் என்பது சும்மா மைக்கு பிடிச்சி பேசுறது இல்லை, சும்மா ஸ்டேட்டஸ் வைக்கிறதோ ஷேர் பண்றதோ இல்லை. இஸ்லாம் நடைமுறைக்கு வர வேண்டும் வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் தொழுகையே இன்னைக்கு உம்மத்தில் இல்லை, தானே? தொழுகையே இல்லை. எந்த பள்ளிவாசல் லுஹர் அஸ்ருக்கு நிறையுது, எந்த பள்ளிவாசல் ஃபஜ்ருக்கு நிறையுது, எந்த பள்ளிவாசல் மக்ரிப் இஷாக்கு நிறையுது? நிறையும் எப்போ? நோம்புல ஒரு 15 நாள், அவ்வளோதான். கடைசி 10 நாள் அதோடு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த துல் ஹஜ் புனிதமான மாதம் நம்மை விட்டு கிடக்க போகிறது. இந்த மாதத்திலே நம்மிடத்திலே தொழுகை முறையாக இல்லை என்றால் நம்ம என்ன முஸ்லீம்? அதுதானே? அதை மஸ்ஜிதோட தொடர்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தொழுகையாளி மௌத்தாயிட்டார். ஜமாத்காரன் எந்த அளவு கவலைப்படுறாங்க. ஆஹா, அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நிற்பார், அங்கே நிற்பார், இங்கே நிற்பார், நல்ல தொழுகையாளி, நல்ல மனிதர், அவருடைய ஜனாசாவிலே கலந்து கொள்வார்கள், அவருக்காக பிரார்த்தனை செய்வார்கள். இந்த பிரார்த்தனை எல்லாம் எதன் மூலமாக கிடைக்கிறது? மஸ்ஜிதோட தொடர்பில் இருப்பதன் மூலமாகத்தான். இதே முஹல்லால ஒருத்தர் மௌத்தாயிட்டார், பள்ளிவாசலோட தொடர்பே இல்லாட்டி எப்படி இருக்கும்? யாருன்னே தெரியாது. அவர் கபர்ஸ்தானுக்கு லெட்டர் எழுதுறதுக்கே கை போகாது. போகுமா? போகாது. ஏன்? முஸ்லீமே இல்லையே. முஸ்லீமே இல்லாட்டி எப்படி முஸ்லீம் கபர்ஸ்தானை கொடுக்க முடியும்? ஹனஃபி இமாம், ஷாஃபி இமாம், ஹம்பல் இமாம், மாலிக் இமாமுடைய கருத்து பல டைம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அடுத்தானே தொழுகை இல்லாத முஸ்லீமே கிடையாதுங்கிறான். முஸ்லீம் கபர்ஸ்தான்லாம் அடக்கம் செய்யவே கூடாதுங்கிறான், குளிப்பாட்டவே கூடாதுங்கிறாங்க. ஒரு துணியில் சுற்றி போர்வையில தூக்கி வீசியிருங்க அப்படிங்கிறாங்க. ஏன்? ஒரு முஸ்லீமுடைய அடையாளமே தொழுகை தான். இன்னைக்கு புனித ஸல்லல்லாஹு சொன்னாங்களே இல்லை, ஃபஜ்ர்லையே ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர் நாள். எத்தனை பேர் இன்னைக்கு ஃபஜ்ரை நிறைவேற்றினோம்னு யோசிச்சுப்பாங்க. தொழுகையே நம்மள்ட்ட இல்லை. முஸ்லீம் முஹல்லால் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் யோசிச்சுப்பாங்க. முஹல்லாக்கள் அதிகரித்து கொண்டே செல்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். மஸ்ஜிதுகள் அதிகரித்து கொண்டே செல்கிறது, ஆனால் தொழுகையாளிகள் அதிகரிக்கவில்லை. சமுதாயத்துடைய நிலை இதுதான். முஹல்லா பெருசாகி கொண்டே இருக்கிறது, சரிதானே? கரும்பு கடை, அல்லமிக்கால, அன்பு நகர், கோட்டமேடு, போத்தனூர், குடிமுத்தூர், மாஷா அல்லாஹ், முஹல்லா பெருசாகி கொண்டே இருக்கிறது. மஸ்ஜிதுகளும் பெருசாகி கொண்டே நிறைய மஸ்ஜிதுகள் வந்துருச்சு. ஆனால் தொழுகையாளிகள் அதிகரிப்பதில்லை. என்ன சொல்றாங்க? ஒருவரிடத்தில் தொழுகை இல்லை என்றால் அவனை குளிப்பாட்டி கஃபன் போட்டு ஜனாசா தொழுகை நடத்தி முஸ்லீம் கபர்ஸ்தான் அடக்கம் செய்யாதீங்க அப்படிங்கிறான். ஏன்? அவனோட தொழுகை இல்லை, பின் என்ன குளிப்பாட்டி கபர்ஸ்தான் இது கொடுக்குறீங்க அப்படி கேட்குறான். யோசிச்சு பாருங்க. ஜமாத்தார்கள் இதை அமலுக்கு கொண்டு வர வேண்டும். ஜமாத்தார்கள் இதை அமலுக்கு கொண்டு வர வேண்டும். நீ தொழுகையாளியாக இருந்தால் மட்டும்தான் உனக்கு கபர்ஸ்தானுக்கு லெட்டர், இல்லை என்றால் இல்லை என்று எல்லா மஸ்ஜிதோட நிர்வாகிகளும் இதை அமல்படுத்தினால் மட்டும்தான் தொழுகையாளிகளை நாம் மீண்டெடுக்க முடியுமே தவிர, எவ்வளவுதான் காலை போய் பேசினாலும் இந்த காலை கேட்டு அந்த காலை விடக்கூடிய மக்களாகத்தான் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களை சஹாபாக்கள் பதிவு செய்கிறார்கள், எங்களுடைய காலத்தில் யார் ஃபஜ்ருக்கு வரவில்லை அவர்களை முனாஃபிக் என்ற அடையாளம் கண்டுகொள்வோம். ஈமானின் அடையாளம் ஃபஜ்ர் என்றார்கள். ஈமானின் அடையாளம் ஃபஜ்ர். தூங்கி எணிக்க வேண்டும், ஃபஜ்ருக்காக எழுத வேண்டும், அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக எணிக்க வேண்டும். இரவுல நல்ல உணவு, நல்ல தூக்கம், இதெல்லாம் தந்தது யார்? அல்லாஹ் தானே தருகிறான். வஜஅல்னா லைல லிபாஸா வஜஅல்னா நஹார மஆஷா. இரவை உங்களுக்கு விரிப்பாக ஆக்கியிருக்கிறோம். தூக்கம் எவ்வளவு பெரிய நிஅமத், சரிதானே? தூக்கம் மருத்துவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் 8 நாள் உறக்கமே இல்லை என்றால் அவர் 9வது நாள் பைத்தியம் பிடித்தவராக ஆகிவிடுவார். அவர் வாழ்றதே வேஸ்ட் அப்படிங்கிறாங்க. வாழ்றதே வேஸ்ட். மூச்சு மட்டும் இருக்கும், எதுவுமே செயலெல்லாம் எல்லாம் இழந்துவிடும். ஒரு வாரம் தூங்காட்டி அல்லாஹ் உறக்கத்தை நியமத்தாக தருகிறான், உணவை தருகிறான், எல்லாத்தையும் பயன்படுத்தினாம். அல்லாஹ் அவருக்கு எழுந்து நன்றி செலுத்த வேண்டாம் அதிகாலையிலே? ஆனால் நன்றி கெட்டவர்களாக உறங்கிக் கொண்டிருக்கின்றோமே. மஸ்ஜிதில் சப்தம் வருகிறது, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். இது யாருக்கோ என்று அந்த பாங்குடி சவுண்டு கேட்டோன்னே பெட்ஷீட்டை ஃபுல்லாக பொத்திடுறோம். அது வரை கழுத்து வர இருக்கும், கேட்டாலும் முழுமையாக பொத்தி விடுகிறோம். இந்த ஏரியாவை சுத்தம் பண்ணுற வர்றவங்கள்ட்ட கேட்குறாங்க, எப்படி நீங்கள் டான் 5 மணிக்கு எழுந்திடுறீங்க, காலையில் 6 மணிக்கே ஏரியாவை சுத்தம் செய்ய வந்து விடுகிறீர்களே? அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மஸ்ஜிதின் அந்த பாங்கின் சப்தம் தான் எங்களை எழுப்பி விடுகின்றது, ஃபோனு கிடையாது. என்ன கிடையாது? ஃபோனு கிடையாது. எங்களை எழுப்புவது எது? மஸ்ஜிதுடைய அந்த பாங்கு சப்தம் தான். ஆனால் இன்னைக்கு முஸ்லீம்கள் சில பேர் சொல்கிறாங்க, ஸ்பீக்கர் கொஞ்சம் அப்படி திருப்பி வைக்கப்பா, காலையில் தூங்க முடியறதில்லை அப்படிங்கிறாங்க.
பார்க்குறோமா இல்லை? ஸ்பீக்கரை என்ன செய்யுங்க, கொஞ்சம் அப்படி திருப்பி வைங்க. என்கிட்ட தூங்க முடியல காலையில். யாருடைய பேச்சு இது? இஸ்லாமியர்களுடைய பேச்சு இது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, இஸ்லாம் அல்லாத மக்கள் பாங்கு சவுண்டு கேட்டு எழுந்து வேலைக்கு போகிறாங்க. யோசிச்சு பாருங்க சோழரே, நம்ம முஸ்லீம் முத்துங்கிறோம், அதுங்கிறோம், இதுங்கிறோம், பேச்சில் எந்த குறையும் இல்லை. எந்த குறையும் இருக்கா? பேச்சில் மட்டும் நம்மள்கிட்ட எந்த அகல எத்தனை வருஷம் தொகுதியில் இருக்கிறோம், அந்த பள்ளி இருக்கும்போது இந்த பள்ளி இருக்கும்போது நல்லா பேசுவோம். ஆளை பார்த்தா வீடு எங்கே போயினா நான் இங்கே ஃபஸ்ட்டு வீதியில் இங்கேயும் ஆளை சில நாளையில் வர துவாசி. என்னது இது? அதுதானே என்ன பேச்சு? சும்மா தௌஹீது இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் அந்த பள்ளி இந்த பள்ளி அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இதே பிரயோஜனம் இருக்கா? ஒன்றுமில்லை. மௌத்தாகும் வரை முஸ்லீமாக வாழ வேண்டும். மௌத்தாகும் வரை முஸ்லீமாக வாழ வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஆயத்து நமக்கு தெரியும். அதுதானே ஹக்க துகாத்திஹி, உண்மையாக அல்லாஹ்வை பயந்து வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லீமாக மௌத்தாகுங்கள் என்றால் அல்லாஹ் சொல்கிறான். முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மௌத்தாக வேண்டும். அதுதான் நம்முடைய குறிக்கோளாக லட்சியமாக இருக்க வேண்டும். இடையில் எந்த ஷைத்தான் வந்தாலும் தூக்கி வீசிவிட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஜும்ஆவுடைய குத்பாவிலும் இந்த ஆயத்தை பதிவு செய்வார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கடைசியாக மக்களுக்கு சொன்ன உபதேசம் இதுதான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கடைசியாக சொன்ன ஆயத்து இதுதான். சொல்லி அவர்கள் உயிர் பறிக்கப்பட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அவரிடத்தில் கேட்ட துஆ, தவஃபனி முஸ்லிமா வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். அல்லாஹ்வே, உனக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட நிலையில் எனக்கு நீ மரணத்தை தருவாயாக. சொன்னாங்க தவஃபனி முஸ்லிமா வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். அல்லாஹ்வே, உனக்கு முற்றிலும் கட்டப்பட்ட நிலையில் எனக்கு நீ மௌத்தை தருவாயாக. நாளை மறுமையிலே நல்லவர்களுடன் என்னை நீ சேர்ப்பாயாக என்றார். துல் ஹஜ் மாதம் இன்னி முடியல. அதானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறை கேட்டோமா இல்லையா? சோஹர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்களுக்கு செய்த உபதேசம் யா பனி இன்னல்லாஹ அஸ்தஃபா லக்குமுத்தீன். அன்பார்ந்த மக்களே, மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். மார்க்கத்தை, இதுதான் நமக்கு துன்யாவிலும் கண்ணியம் ஆகிரத்திலும் கண்ணியம். இந்த மார்க்கத்தை பற்றி பிடிப்பதில் தான் துன்யாவிலும் வெற்றி ஆகிரத்திலும் வெற்றி சொல்றாங்க. அவங்க மக்கள் யார்? நபிமார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் உபதேசம் செய்கிறார்கள். யா பனி இன்னல்லாஹ அஸ்தஃபா லக்குமுத்தீன். துன்யான்னு சொல்லல, என்ன சொன்னாங்க? லக்குமுத்தீன், தீன், மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாகவே தவிர மௌத்தாகி விடாதீர்கள் என்றார். எப்படிப்பட்ட உபதேசம், எப்படிப்பட்ட உபதேசம்! அந்த உபதேசத்தை எல்லாம் நம்முடைய மக்களுக்கு நாம் செய்கின்றோமா? யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. மக்களுக்கு மஸ்ஜிதுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். வீட்டுக்கு நைட்டு நீங்கள் வரையில் வேலை விட்டு மகரிப் தொழுதியா இஷா தொழுதியான்னு கேளுங்க. அதுதானே இமாமோட தொடர்பு வச்சுக்கோ, நிர்வாகியோட தொடர்பு வச்சுக்கோன்னு கேளுங்க. இங்கே பள்ளிவாசலுக்கு வந்திருக்கக்கூடிய நேரம் இமாம்களுடைய கேளுங்க. பையன் இஷாக்கு வந்தானா, ஃபஜருக்கு வந்தானா. இதன் மூலமாகத்தான் அப்படிப்பட்ட வாலிபர்களை, குழந்தைகளை ஹராமிலிருந்து பாதுகாக்க முடியும். இன்றைக்கி போலீஸ்காரங்க, ஜமாத்தார்கள் அங்கே போனாலே சொல்கிற வார்த்தை, உங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் சொல்கிறது இல்லையா? எத்தனை பேர் கஞ்சாவில் பிடிச்சிட்ருக்குறோம், அதுதானே எத்தனை பேர் மதுவில் பிடிச்சிட்ருக்குறோம், உங்கள் மக்களை நீங்கள் சீர்படுத்த மாட்டீங்களா? இதே கோயம்புத்தூரில் நடந்த ஒரு சப்ஜெக்டை நான் சொல்கிறேன் சகோதரர்களே. எந்த ஏரியாங்கிறதெல்லாம் வேண்டாம். நாளையில் அந்த ஏரியா போவோம், அந்த சிந்தனை சைத்தான் ஏற்படுத்துவோம். 7 நபர்கள் கஞ்சா பிரச்சனையினால ஸ்டேஷனில் உட்கார வச்சிருக்கிறாங்க. விடிய உட்கார வச்சிருக்கிறாங்க. காலையில் அந்த ஜமாத்துடைய தலைவருக்கு அந்த இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தா, உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்கள் நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டுட்டு நேராக போனால் 6 பசங்க அப்படியே உட்காந்துருக்கிறாங்க. இன்னும் பிரச்சனை கஞ்சா பிரச்சனை. எவ்வளோ கேவலம், எவ்வளோ அசிங்கம், மானக்கேடான செயல்பாடு. இந்த பேரில் கேட்ட நபிமார்கள் சஹாபாக்கள் பேரை வச்சுட்டு ஸ்டேஷனில் கஞ்சா பிரச்சனையில் உட்காந்துருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உடனே அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன வார்த்தை, பள்ளிவாசலுக்கு இந்த பசங்களை கூட்டிகிட்டு போய் குர்ஆன் சுன்னாவை சொல்லி சீர்படுத்த முடியுமா முடியாதா? இந்த மக்களை குர்ஆனை கொண்டு சீர்படுத்த முடியுமா முடியாதா? முடியாதுன்னு சொல்லுங்க, நாங்கள் சீர்படுத்திக்கிறோம். நாங்கள் உள்ளே போட்டு நல்லா பின்னி எடுத்து சீர்படுத்திக்கிறோம். அந்த ஜமாத் தலைவர், இல்லை சார் நாங்கள் எப்படியே பார்த்துக்கிறோம், நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம், நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம், நாங்கள் பயம் கிளாஸ் வச்சு குர்ஆன் கிளாஸ் வச்சு மதரசாவில் சேர்த்து விட்டு எப்படியே ரெடி பண்ணிக்கிறீங்க, அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லி கதறி அந்த வாலிபர்கள் எல்லாம் மஸ்ஜிதுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க.
யோசிச்சு பாருங்கள் சகோதரர்களே, இன்னைக்கு சமுதாயத்துடைய நிலை ரொம்ப கவலைக்குரியதாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே தான் நபிமார்கள் தன்னுடைய மக்களுக்கு சொன்ன உபதேசம் லக்குமுத்தி, மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், முஸ்லீமாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய இறுதி மூச்சு வரை மார்க்கத்தை சிறந்த முறையில் பின்பற்றி வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் வ அஸ்தஃபி அன்னி வ அன்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு கான கஃபாரா. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين إلى يوم الدين وبعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வீட்டை நேசித்தார்கள் என்றால் பள்ளிவாசல்லையே மௌத்தாகணும்னு ஆசைப்பட்டாங்க. பள்ளிவாசல்லையே வாழ்ந்து பள்ளிவாசல்லையே மௌத்தாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அருமை சஹாபாக்கள். நமக்கெல்லாம் வரலாறு தெரியும். உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு ஜிஹாதுக்கு செல்கிறார்கள். தன்னுடன் வந்த தோழருக்கு அல்லாஹு தஆலா ஷஹீதுடைய பாக்கியத்தை வழங்கிவிட்டான். நேரம் மஸ்ஜித் நபவிக்கு ஓடி வர்றாங்க. ஓடி வந்து ரவுதத்துல் ஜன்னா என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்துடைய அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இதே இடத்துல எனக்கு ஷஹீதுடைய பாக்கியத்தை கொடு அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா பைன பைத்தி வ மிம்பரி ரவுதத்தும் மின் ரியாதில் ஜன்னா, என்னோட வீட்டுக்கும் மெம்பருக்கும் மத்தியிலே சொர்க்கத்துடைய தோட்டம் இருக்கின்றது என்றான். அல்லாஹ்வே, அந்த இடத்தில் எனக்கு நீ மரணத்தை தருவாயா, அந்த இடத்தில் நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்று துஆ செய்கின்றார்கள். சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க, எப்படி பள்ளிவாசலில் வந்து ஒரு ஹலீஃபாவை குத்த முடியுமா? அந்த அளவுக்கு இங்கே யாருக்கா தைரியம் இருக்குதா என்று சஹாபாக்கள் பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ், இதே இடத்தில் நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும், உன்னுடைய வீட்டிலே வைத்து சொர்க்கத்துடைய இடத்திலே வைத்து நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும். சொர்க்கத்துடைய இடம் மஸ்ஜித் நபவியில் மட்டும்தான் இருக்கு. கோயம்புத்தூர்லேயோ, லண்டன்லேயோ, ஜப்பான்லேயோ, ஊட்டியிலேயோ, மைசூர்லேயோ, கன்னியாகுமரியிலேயோ, கொடைக்கானலையோ எங்கேயும் இல்லை சகோதரர்களே. அந்த சொர்க்கத்துடைய இடத்திற்காக அந்த இடத்தை சென்று நாம் பார்க்க வேண்டாமா? துன்யாவிலே அந்த இடத்தில் நாம் அமர வேண்டாமா? அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டாமா? அங்கே அமர்ந்து அங்கே நம்முடைய நெற்றிகள் சஜிதாவிலே விழ வேண்டாமா? இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே துன்யான்ட்டு. அவருடைய துஆ கபூலாகி விடுகிறது சகோதரர்களே. எப்படி பள்ளிவாசலை வச்சு மௌத்தாக வேண்டும், ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அந்த துஆவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்து அங்கே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஷஹீதுடைய பாக்கியத்தை வழங்கி விடுகிறார். அதே இடத்துல குத்தப்படுகிறார்கள். கேட்டார்கள், நீ குத்தியது யார்? சொல்லப்பட்டது மஜூசி, நெருப்பு வணங்கி. சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்றார். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வீட்டை நேசித்திருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்கள். நம்முடைய உள்ளத்தில் எவ்வளவு நேசம் இருக்கின்றது அல்லாஹ்வுடைய வீட்டின் மீது. அலி ரலியல்லாஹு அன்ஹு எங்கே ஷஹீதாக்கப்பட்டார்கள்? மைதானத்தில் இல்லை, மைதானத்தில் இல்லை, அல்லாஹ்வுடைய வீட்டில் வைத்துதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய வீட்டில் வைத்துதான் ஷஹீதாக்கப்பட்டார்கள். வரலாறுகளே பதிவு செய்யப்படுகிறது. ஏனென்றால் மஸ்ஜிதை அவ்வளவு நேசித்தார்கள், அல்லாஹ்வுடைய வீட்டை அவ்வளவு நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள். நாமும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டாமா? யா அல்லாஹ், நான் தவாஃபிலே இருக்கும்போது எனக்கு நீ மரணத்தை தருவாயாக, மஸ்ஜித் நபவியிலே ரவுதத்துல் ஜன்னாவுடைய இடத்திலே அமர்ந்த நிலையில் எனக்கு நீ மரணத்தை தருவாயாக, மஸ்ஜிதில் இருக்கும்போது எனக்கு நீ மரணத்தை தருவாயாக, குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது, தொழுது கொண்டிருக்கும் பொழுது, உன்னை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, உன்னுடைய வழியில் நான் இருக்கும் பொழுது அந்த நிலையில் எனக்கு நீ மரணத்தை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டாமா? ஆனால் நம்முடைய நிலைமை என்ன சகோதரர்களே? வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஜும்ஆ, சரிதானே? இந்த அடுத்த ஜும்ஆ ஹயாத்தா மௌத்தா நம்ம கையில் இல்லை. எத்தனையோ மக்கள் நம்மளை விட்டுட்டு போயாச்சு, சரிதானே? இந்த வாரத்திற்கு ஒரு ஜும்ஆ, அதுவும் ஒரே மணி நேரம் தான், சரிதானே? 12:45 ஆரம்பித்தா 1:45 ஜும்ஆ அனைத்தும் முடிந்து விடுகிறது. இந்த 1 மணி நேரம் கூட நேரமாக வந்து அல்லாஹ்வுடைய வீட்டிலே அமர்வதற்கு நம்முடைய உள்ளம் இடம் தரவில்லை என்றால் அந்த இடத்திலே யாரோ இருக்கிறாங்க, அவனை நாம் விரட்ட வேண்டும். அந்த இடத்திலே நம்முடைய உள்ளத்திலே யாரோ உட்கார்ந்து நம்முடைய செயல்பாட்டை எல்லாம் ஹராமிலே சுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவனை விரட்டினால் மட்டும்தான் நம்முடைய செயல்பாடுகள் அலங்கரிக்கப்படும், நம்முடைய ஈமான் தக்குவா அலங்கரிக்கப்படும். அவன்தான் நம்முடைய மிகப்பெரிய எதிரி. யார்?
ஷைத்தான். இன்னலில் இன்சான, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவ்வும் முபீன். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை கூட நீங்கள் பின்பற்றாதீர்கள், அவன்தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறான். உங்களை வழிகெடுத்து உங்களுடைய ஈமானை பறித்து இறைச்சத்தை தூக்கி வீசி உண்டான எல்லா வழிகளையும் செய்யக்கூடியவன் யார்? அந்த ஷைத்தான், அந்த இப்லீஸ். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, மஸ்ஜிதை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். நம்முடைய வீட்டை நாம் நேசிப்பதை விட அல்லாஹ்வை அதிகமாக நேசித்து அல்லாஹ்வை வணங்குவதிலும் வழிபடுவதிலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சிறந்த முறையில் பின்பற்றி வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் நாம் எடுத்தால் மட்டும்தான் ஷைத்தானை நம்முடைய உள்ளத்திலிருந்து தூக்கி வீச முடியும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றிய நிலைகளில் அல்லாஹ் தஆலா நமக்கு மரணத்தை தருவானாக. அல்லாஹ் தஆலா நம்மிடமிருந்து ஏற்பட்ட பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே அனைத்து நபிமார்களுக்கு மத்தியிலே அமருகின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நமது பெற்றோர்கள், நமது மனைவி மக்கள், உலக முஸ்லீம்கள், நமது குடும்பத்தார்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கி நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துகின்ற அனைத்து விதமான அதாபுகளிலிருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நமது பெற்றோர்கள், நமது மனைவி மக்கள், நமது குடும்பத்தார்கள், உலக முஸ்லீம்கள் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. நாம் இழந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் பாபர் மஸ்ஜிதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரைவாக முஸ்லீமுடைய கரத்திலே கொடுப்பானாக. உலக முஸ்லீம்கள் உம்மத்துகள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகின்றதோ சிரமப்படுகின்றதோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் மீதும் நம் மீதும் ரஹ்மத் என்ற அருளை பொழிவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது ரஹ்மத்தான மழையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது பொழியச் செய்வானாக. காசாவிலே வாழுகின்ற மக்கள், பாலஸ்தீனத்திலே வாழுகின்ற மக்கள், ரஃபா என்ற பகுதியில் வாழுகின்ற முஸ்லீம்களை அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அனைத்து விதமான துன்யாவுடைய நியமத்துகளையும் ஆখিরাத்துடைய நியமத்துகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் மீதும் நம் மீதும் பொழியச் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.